ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் கொடுத்த ஜீவன் சுகபலனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய தூய ஆவியினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனைகளே 117வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவிக்கு ஆவியின் கனியெனும் ஸ்நேகம், பரம சந்தோஷம், நீடிய சாந்தம், தேவ சமாதானம், நற்குணம், பயமும், திட விசுவாசம், சிறிதெனும் இல்லை. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. தீபத்துக்கெண்ணெயை சீக்கிரம் ஊற்றும், பிரியவியாமலே தீண்டியே ஏற்றும். பாவசூசங்கள் விலக்கியே மாற்றும், பரிசுத்த வரம் தந்து குறைகளை தீரும். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நானொரு கனியற்ற தாழ்மரம் அல்லவோ. முக்கணி முகம் காணாமல் பயிரல்லவோ, முழுவென்றும் நிறைவற்ற உடனிலமல்லவோ. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இருக்கும் இடங்களிலிருந்து கர்த்தரை பயபக்தியோடு கூட நாம் ஆராதிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரோடு கூட நாம் கொண்டிருக்கிற ஐக்கியத்திற்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அதோடு கூட ஆண்டவர் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆதாரமாக யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிவு வரை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்கள் இடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பதே.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிதாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சிறப்பு பாடலை நாம் பாட கேட்போம். அதற்கு பின்பாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடும், மங்கி போன மனம் புது வாழ்வை மலர்ந்திடும். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுவே, மங்கி போன மனம் புது வாழ்வை மலர்ந்திடுவே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுவே, திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடிவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, போன மனம் புது வாழ்வை மலர்ந்திடுதே. அருள் மனிதரை மாற்றிடுதே, விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு. இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்கிறார், நம்பி நீ ஓடிவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வை மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, நாட்களை தயவுடன் ஏற்றிட கனிவுடன் வேண்டுகிறோம். வருகையின் நாளினில் வருந்திட வேண்டாமே அழைக்கிறார் ஓடிவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வை மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. ஜெபம் செய்வோம். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட அருள் எங்களுக்குள்ளே இறங்கவும், எங்களுக்குள்ளே ஒரு நல் மாற்றம் நிகழவும் உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை நிரப்பும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஒன்றிணைத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய திருமண்டலமாக இணைந்து நமக்கு கொடுத்து தியானிக்க கொடுத்த அந்த தலைப்பு என்னவென்றால், தூய ஆவியானவர் குறித்த வாக்குறுதி. ப்ராமிஸ் அபவுட் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு வாக்குறுதியை நாம் இந்த நாளிலே தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வேகமாக 3 வேத பகுதியின் அடிப்படையிலே 3 குறிப்புகளை வைத்து நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது வாசிக்க கேட்ட யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராம்? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுகிற ஆவியானவர். அப்படிப்பட்ட ஆவியானவர் யார் மேலே ஊற்றுகிறார் என்று சொல்லி 3 தரப்பினரை முதலாவது சொல்லி இருக்கிறது. யார் என்றால் நம்முடைய சில்ட்ரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள், யூத். 3 பிரிவுகளை சொல்லி அந்த 3 பேருக்கும் நான் என் ஆவியை
ஊற்றுவேன், பாரபட்சம் இல்லாமல் ஊற்றுவேன். ஏன் இப்படி 3 பிரிவினரை சொல்லியிருக்கிறார் என்றால், இன்றைக்கு பார்க்கும் பொழுது அங்கே அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும். அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். இன்றைக்கு கேட்கிற செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு வேதனையாக இருக்குது. இந்த சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு கேம், பல கேம்ஸ் இன்றைக்கி வீடியோ கேம்ஸ் வருது. அதில் ஒரு கேம் சொன்னாங்க, பாப்ஜின்னு சொன்னாங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு விரோதத்தை உருவாக்கிறது. எப்படின்னா, ஒருத்தர் கேட்டேன், எனக்கு அதை பற்றி தெரியலை, ஆனால் அதை விசாரிக்கும் பொழுது சொன்னாங்க, அதில் விளையாடுறவர் பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னொருத்தரை ஷூட் பண்ணுவாராம், மாற்றி ஷூட் பண்ணுவாங்க. அவர் ஷூட் பண்ணுறதுக்குலாம் நான் ஷூட் பண்ணணும். இதுதான் கேம். கடந்த நாட்களிலே ஒரு அருமையான வாலிப தம்பி, அந்த சிறு பையன் என்ன பண்ணானா, விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு சிரித்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனான்னு சொல்லி செய்தியில் வாசித்தேன். அநேகரை இந்த வீடியோ கேம்ஸு, அந்த வாட்ஸ்அப்பில் வர கேம்ஸ் பார்த்தீங்கன்னா, செல்லில் வர கேம்ஸு பாழ்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி முதலாவது சிறு பிள்ளைகளுக்கு தான் சொல்றாரு. நம்முடைய குமாரத்திகள் அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். நாம் ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, இப்படிப்பட்ட உலகத்தின் தீமைகள் என் பிள்ளைகளை ஆக்கிரமிக்காதபடி தூய ஆவியானவர் இந்த நாளிலே என் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகளாக என் பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதற்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். மூப்பர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடை திறந்த உடனே போய் வரிசையில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா மூத்த குடிமகள் ரொம்ப பேர் இருக்காங்க. பாரபட்சம் இல்லாமல் நிற்கிறாங்க. இளைஞர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி, உங்கள் இருதயத்தை திருப்பி என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு எச்சரிப்பை அவர் அருளுகிறார். அப்ப மாம்சமான யாவர் மேலும், உங்களுடைய குழந்தைகள் மேலும், உங்களுடைய மூப்பர்கள் மேலும், உங்களுடைய வாலிபர்கள் மேலும், இன்னைக்கு வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க, குறிப்பா கிறிஸ்தவ வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதனைக்குரிய காரியம். ஆண்டவரை குறித்த பயமற்ற சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையை விட்டு உலகத்தையும் உலகத்தின் காரியங்களுக்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் அவர்கள் வீழ்ந்து போய் காணப்படுகிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இரண்டாவது வேத பகுதியை நாம் இரண்டாவது குறிக்கப்பட்ட வேத பகுதி என்னவென்றால், அது யோவான் எழுதின புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அது 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இரண்டாவது, அந்த தூய ஆவியானவரை குறித்த ஒரு வாக்குறுதி என்னன்னா, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுவார். முதலாவது, மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றுவார். இரண்டாவது, என்றென்றைக்கும் கூட இருந்து நம்மை தேற்றுகிறவர். இன்றைக்கு தோல்வியினாலே, இழப்பினாலே, நொந்து போய் துக்கத்தினால இருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு அமெரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மரணங்கள், உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா மரணம் சாதாரணமாயிருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க. கடந்த நாட்களில் கூட ஒரு விமான விபத்தில் அனைவரும் மரித்து போயிருக்கிறார்கள். இழப்புகளையும் சந்திக்கிற சூழ்நிலையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உற்சாகம் ஊட்டுகிற செய்தி என்னன்னா, இந்த தூய ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். இறுதியாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆவியானவர் என்ன பண்றாரா? அவர் மாம்ச இச்சையில் இருந்து விடுதலை தருகிறார். இன்னைக்கு மாம்சத்தின் இச்சைக்கு எல்லா வயதினரும், சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அதில் வீழ்ந்து போகின்ற ஊழியர்கள் கூட இருக்கு. அந்த யோவேல் தீர்க்கதரிசியில் ஊழியர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு என்ன அர்த்தம்? ஆவி இல்லாதபடி ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவர்கள் மேலும் நான் ஊற்றணும்னா என்ன பண்ணணுமா? இருதயத்தை என்னிடமா திருப்புங்க, என்னை நோக்கி பாருங்க, ஜனத்தை கூட்டுங்கள், அழுது ஜெபியுங்கள் என்று சொல்லி யோவேல் நமக்கு ஒரு கற்றுத்தருகிற காரியங்கள் அநேகம் உண்டு.
இன்றைக்கும் கூட 3 காரியங்களை இந்த தூய ஆவியானவரை குறித்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அவர் மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றி ஒவ்வொருவரையும் உயிரோடு கூட எழுப்புகிறார். சில்ட்ரன்ஸ் எழுப்புறாரு, எல்டர்ஸ் எழுப்புறாரு, யூத்தை எழுப்புறாரு. இரண்டாவது பார்த்தோம்னா என்றென்றைக்கும் கூட இருந்து நம்மை தேற்றி ஆற்றி நம்மை மீண்டுமாக உற்சாகத்தோடு கூட உலகத்தின் பணியையும் உன்னதர் பணியும் செய்வதற்கு அழைக்கிறார். இறுதியாக அவர் இச்சையிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அப்ப கிறிஸ்துவை உடையவர்கள் மாம்சத்தின் இச்சைகளில் சிலுவையிலே அறைந்திருக்கிறோம். அப்ப ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்கு நம்ம ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளவும் மாம்ச இச்சையை நிறைவேற்றாமலும் நம்மை பாதுகாக்கிறார். 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். அவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறவர். அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து தேற்றுகிறவர். மாம்ச இச்சையிலிருந்து நம்மை விடுதலை தருகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திருக்கிறீர். எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய திருச்சபை மீண்டுமாக ஆண்டவரே அதிசீக்கிரத்திலே எங்கள் திருச்சபையில் வந்து நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க ஆண்டவரை உம்மை துதிக்க எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. தேசத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகள்லாம் மாற்றி ஆண்டவரை சந்தோஷமும் சமாதானமும் சிறு பிள்ளைகளிடத்திலும் பெரியவரிடத்திலும் வாலிபரிடத்திலும் காணப்படத்தக்கதாக உடைய தூய ஆவியை ஊற்றும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.